உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள் இன்னும் மாறாமல் இருக்கலாம். சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சில கேள்வி வர்றதா இருக்கலாம். எப்போ பிரதர் என் வாழ்க்கை மாறும்? எப்போ பிரதர் எனக்கு ஒரு விடுதலை ஏற்படும்? பண பற்றாக்குறை, உடல் ஆரோக்கியம், எப்படி எனக்கு ஒரு நன்மை நடக்கும்? இந்த வார்த்தையை கேட்டுட்டே இருங்க. ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தை கேட்டுட்டே இருங்க. கர்த்தர் செய்து முடிச்ச பிரசங்கங்களை கேட்டுட்டே இருங்க. கேட்க 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 விசுவாசமும் வர்த்திக்க செய்யப்படுகிறது. விசுவாசம் அதிகமாகுது. விசுவாசத்துல நீங்க பெருகும் போது உங்க வாழ்க்கையுடைய தரம் பெருகும். அற்புதங்கள் நடக்கும், எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கும், சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூஸ் நடக்கும். எதனால? வார்த்தையை பிரசங்கித்ததுனால. கலாத்தியர் 3:13 இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி இருக்கணும் இந்நேரத்துக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு. இன்னைக்கு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மை மீட்டு கொண்டார். எதுக்காக அதை செஞ்சாரு? 14 படிக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவேசு மூலமாக புறஜாதிகளுக்கு உண்டாயிருக்கும்படி இப்படி செய்தார். அப்படின்னா சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். அப்போ சபிக்கப்பட்ட வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில், சாபத்தை பார்த்து பயந்து அதுக்கு அடங்கி இருக்கிற வாழ்க்கை நம்மளுடையது இல்லை. யாரோ ஒருத்தன் ஒரு செய்வினை வச்சுட்டான் பிரதர், இந்த மாதிரி சூனியம் வச்சுட்டாங்க பிரதர் அப்படின்னு கவலைப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை நம்மளுடையது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, நான் சாபத்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பக்கத்தில் ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் பிளெஸ்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஆர் பிளெஸ்ட். மறந்துடாதீங்க, இதை மறந்துடாதீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் திருப்ப முடியாது. இதை தெரிஞ்சுக்காத ஒரு சில ஜனங்க ட்ரை பண்ணி வெக்கப்பட்டு போறாங்க. கிறிஸ்தவ ஜனங்களான தேவ விசுவாசிகளான தேவ பிள்ளைகளை சபிக்க வந்து அவமானப்பட்டு போறாங்க. ஏன்னா ஆசீர்வாதம் சாபத்தை விட பெருசு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. ஆசீர்வாதத்தை எதாலையுமே யாராலையுமே மாற்ற முடியாது. ஆனால் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் மாற்றி போட்டுரும். ஆமென். No one can change the blessing on your life, but the blessing will change everything in your life. எல்லாவற்றையும் மாற்றி அமைச்சிரும். இதுதான் ஆசீர்வாதத்துடைய வல்லமை. இதை தான் நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம். இதை புரிஞ்சுக்காதவங்க நிறைய டைம் பயந்து வாழணுமா போயிடுது பாருங்க. இன்னைக்கு இதை நம்ம தெளிவுபடுத்துகிறோம். ரெசரெக்ஷன் சண்டேலேருந்து அப்படியே நான் தொடர்றேன் பாருங்க. எப்படி கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை சாபத்திலிருந்து மீட்டெடுத்து ஆசீர்வாதத்தில் நடத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வர்றோம். பாரு, இதை புரிஞ்சுக்காத ஒருத்தன் தான் பழைய ஏற்பாட்டு ஸ்டோரியில் பார்க்குற பாலாக் அப்படின்ற ஒரு ராஜா. இவன் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் சபிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சூனியக்காரனை கூட்டிகிட்டு வரான், ஒரு மந்திரவாதி பேர் வந்து பிலேயாம், இங்கிலீஷில் பேலம்னு இருக்கும். ஸோ இந்த பாலாக்ன்ற ராஜா பிலேயாமை கூட்டிகிட்டு வந்து இவங்களை சபிச்சிரு, நீ அப்போ தான் இவங்களை நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றான். சபிச்சிருன்னா என்ன அர்த்தம்? அழிந்து போவதற்காக அவங்களை குறித்து வை அப்படின்னு அர்த்தம். நான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு யாராவது சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா, I am marked for destruction, அழிந்து போவதற்காக குறிக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் சபிக்கப்பட்டவன். ஆனால் நம்மளாம் சபிக்கப்பட்டவங்க இல்லை, நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்படின்னு அர்த்தம் நன்றாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை குறித்திருக்கிறார். யாருக்கு அந்த கேள்வி வருதா? ஏன் பிரதர் நான் உயிரோட இருக்கிறேன், இவ்வளோ பிரச்சனை மத்தியில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ நல்லா இருக்கணும்னு தான் உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன், ஏதோ பழைச்சு போ அப்படியே வந்து சேரு கைத அப்படின்னு ஆண்டவர் நம்மளை உயிரோட வைக்கல. நல்லா இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார். எல்லாரும் பாருங்க, உங்களை கர்த்தர் உயிரோட வச்சுக்கிறதுக்கு காரணமே இதுதான். நீங்கள் நல்லா இருக்கணும், பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். கடனை ஜெயிச்சு நல்லா இருப்பீங்க, வியாதியை ஜெயிச்சு நல்லா இருப்பீங்க, கை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் திருமணம் நல்லா இருக்கணும். கர்த்தர் உங்களை தலையாக்குவார், உங்களை மேலாக்குவார், உங்களை சாதனை செய்கிறவர்களாக மாற்றுவார். இதுக்காக தான் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ நம்மளாம் யாரு? நன்றாய் இருக்கும்படி குறிக்கப்பட்டவர்கள். we are marked for well being. இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சர்ச்சுக்கு வரோம். இது இவனுக்கு தெரில, பாலாக்ன்ற ராஜாவுக்கு தெரில. இல்லை, நீ இஸ்ரவேல் ஜனத்தை வந்து சபிச்சே தீரணும்னு கூட்டிகிட்டு வரான் மந்திரவாதியை. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த பாலாக்ன்ற ராஜா என்ன பண்ணுறான், மலை மேலே கூட்டின்னு போகலாம் மந்திரவாதியை, ஒரு 3 மலையில் கூட்டின்னு போய் சபிக்க சொல்லலாம் அப்படின்ட்டு. அன்றைக்கி நைட்டு பாலாம் கிட்ட கர்த்தர் பேசுகிறார். பிலேயாமை தான் நான் அப்படி சொல்லுகிறேன். பிலேயாம்கிட்ட கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. என்னாகமம் 22:12 கர்த்தர் பிலேயாம்ன்ற மந்திரவாதி கிட்ட சொல்கிறாரு, டேய் நீ போய் நீ சபிக்க போகாதராப்பா, ஏன்னா நீ சபிக்க முடியாதவங்கள பாருங்க. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், நீ ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம்,
ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் பெற்றவன் மேல சாபம் தங்காது. ஆசீர்வாதம் பெருசு. ஆனால் பிலேயாம் கேட்கல. எப்படி இருந்தாலும் வலுக்கட்டாயமாக போவேன்ட்டு. ஏன்னா ராஜா சொல்கிறார் நிறையா தங்கம் வெள்ளி வைடூரியங்களாம் கொடுக்குறேன்ன உடனே இவன் அதனால் மயங்கி போயிடுறான். சரி ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு. சரி முதல் மலை மேலே போய் பலியெல்லாம் செலுத்திட்டு வாயை திறந்து சபிக்கலான்ற நேரத்தில் கர்த்தர் வேறு வார்த்தைங்களை கொடுக்குறாரு. என்ன வார்த்தை கொடுத்தாரு? பல வார்த்தைகள், அதில் ஒரு வார்த்தை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன், இந்த இடத்துல இருந்து அவங்கள சபிப்பாயாகனா இப்போ பிலேயாம் வாயை திறந்து பேசுகிறான். என்னாகமம் 23:8 பாருங்க. அதில் அவன் பேசுகிறான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. மந்திரவாதி சொல்றான், இவங்களை எப்படி நான் சபிக்க முடியும்? கர்த்தர் இவங்களை சபிக்கல, கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ராஜா என்னடா இவன் இப்படி பேசுறானே, வேற மலைக்கு கூட்டின்னு போறேன், அங்க இருந்து சபிப்பாயாகன்ட்டு இன்னொரு மலை கூட்டின்னு போனா அங்க வாயை திறந்து பேசுற வார்த்தையை கவனிங்க. என்னாகமம் 23:20 பாருங்க. இப்ப அவன் சொல்றான், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். பாலாக்கு சபியின் கட்டளை கொடுத்தான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நீ ஆசீர்வதிக்கணும், சபிக்க கூடாதுன்ட்டார் ஆண்டவர். யாருடைய கட்டளை பெருசு? கர்த்தருடைய கட்டளை பெருசு. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அதனால தான் சொன்னேன், ஆசீர்வாதத்தை எதாலையுமே திருப்ப முடியாது, ஆனால் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் திருப்பி அமைச்சிரும். இப்போ 3வது மலைக்கு கூட்டிகிட்டு போயிடறான். என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னுட்டு, சரிவா உன்னை 3வது மலை கூட்டிகிட்டு போகிறேன்னு அங்கே போய் சபிக்க சொல்கிறான். 23 அதிகாரம் 24:9 பாருங்க. என்னாகமம் 24:9. கர்த்தருடைய ஜனங்களை சபிக்க முடியுமா? அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் மேலே சாபம் தங்குமா? பாருங்க 24 அதிகாரம் 9ஆம் வசனம். மந்திரவாதி வாயை திறந்து சொல்கிறான், சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். யார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன மாதிரி காமிக்கிறார் அவங்க கண்ணுக்கு? சிங்கம் மாதிரி காமிக்கிறாரு. நம்ம ஒரு சில பேர் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே நான் மண், ஆண்டவரே நான் மண்புழு. இன்னொரு சில பேர் அப்படியே கொஞ்சம் இன்னும் நிறையா, நான் மண்புழு, நான் காண்டாமிருகம், இப்படிலாம் பண்ணுப்பாங்க. காண்டாமிருகம் நல்லது தான் ஒரு வகையில். ஆனால் இது பாருங்க, கர்த்தர் எப்படி காமிக்கிறார்? அவருடைய ஜனங்கள் சிங்கம் போல காமிக்கிறார். சிங்கம் போல மடங்கி படுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்படின்னா அர்த்தம், நான் சபிக்க போலப்பா, நான் சபிச்சப்ப ஏன் மேலே சாபம் வருதுக்கா? இவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் நான் சொல்ல போறேன்னு சொல்லி கர்த்தர் அப்படியே மாற்றி அமைச்சிட்டார். எல்லாரும் என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. ஆட்டு ரத்தத்தினால மாட்டு ரத்தத்தினால வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கே கர்த்தர் இப்பேற்பட்ட விடுதலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பை கொடுத்திருந்தாருன்னா, தேவகுமாரனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு அவைலபிளாக இருக்குது? மந்திரம், சூனியம், அப்புறம் ஏவலு, இந்த எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க, தகுடு வச்சுட்டாங்க பதர், எலுமிச்சங்க உருட்டி விட்டாங்க பதர் என் வீட்டு முன்னாடி பதர், இந்த பச்சை தண்ணியில் அந்த மங்களகரமாக மஞ்சள் அரைச்சி போட்டு அப்புறம் குங்குமத்தை போட்டு பதர், அதில் ஒரு வெத்தலையும் 2 காஞ்ச மிளகாவை போட்டு என் வீட்டு முன்னாடியே ஊற்றி விட்றாங்க பதர். என்ன பண்ணுறது? எதுக்கும் பயப்படாதீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரியதா இருக்குது. அவருடைய ஆசீர்வாதம் ஜெயிச்சிரும் சொல்றேன் நான். சாபம் உங்க மேல தங்காது. ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு வல்லமை. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா இருக்கிறதுக்காகவே கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருக்கிறார். நல்லா இருப்போம், கர்த்தர் அதுக்காக தான் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ பயப்பட வேண்டாம். மந்திரம் வச்சுட்டாங்க பதர், யாரோ தகுடு வச்சிருக்கிறாங்களாம். எப்படி தெரியும்? அந்த சிஸ்டர் கனவுல கர்த்தர் சொன்னார் பதர். அப்புறம் என்ன பண்றீங்க? அது கட்டு உடைக்கிற எக்ஸ்பர்ட் வராரு பதர். அவர் கட்டு உடைக்கிறதுல கட்டப்பா பிரதர், அவரு மந்திரத்தை உடைக்கிறதுல அவர் ஒரு மாக்காப்பா பிரதர். அவர் வந்தாருனால சரியாடு. எப்போ வராரு? அடுத்த வாரம் வரான் பிரதர். அப்போ அடுத்த வாரம் வரைக்கும் தூக்கம் வருமா உங்களுக்கு? ஐயோ தகுடு இங்கேயோ வச்சுக்கிறாங்களோ, எந்த ஓரத்தில் வச்சுருக்கிறாங்களோ. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், எந்த தகுடு, எலுமிச்சம்பழம் இல்லை எந்த விதமான மந்திர பொருள் எதை பார்த்தும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. நான் சொல்கிறேன், உண்மையாகவே தகுடு வச்சுட்டு போனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்ல, நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிற நீங்கள், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேசுன்னு சொல்கிறேன் நான். யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. நமக்காகத்தான் ஆண்டு இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கிறார் பாருங்க. என்னாகுமோ 23 எடுங்களா, அந்த வசனத்தை படிச்சிடலாமா? ஈஸியாக ஞாபகம் கூட வச்சுக்கலாம் நம்ம. நம்பர்ஸ் 23 என்னாகுமோ 23 கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு. சொல்லுங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தர் சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாரு, யாக்கோபை என்ன மாதிரி பண்ண போறோம் பாரு அப்படின்றார் கர்த்தர். நீ என்ன வந்து சபிக்கிறது, என் பிள்ளைங்களை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்றார் பார். இன்னைக்கு நம்ம சொல்றோம், தேவனுடைய பிள்ளையான எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்ட சந்ததியான எங்களுக்கு
எந்த குறி சொல்லுதலும் இல்லை. பயப்படாதீங்க. குறி சொல்கிறவங்கள பார்த்து பயப்படுறது. பதார் காலையில் குடுகுடுப்புக்காரன் வந்துட்டு போயிட்டான் பதார், ஜாக்கிரதை ஆயிரு, எச்சரிக்கை ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு போனான். எந்த வீட்டுக்கு சொன்னான்னு தெரியுமா? முதலாவது காலையில் 4:45. இப்போல்லாம் வர்றதில்ல, கவனிச்சிங்களா? ஏன்? நம்ம ஏரியா தெரு நாய்களுடைய வல்லமை அது. கற்று கொதறது இவங்களுடைய யூனிஃபார்ம் பார்த்து. நம்ம பயப்பட தேவையில்ல. வரும் பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி, அவங்களுடைய ஸ்நேகிதிகள், இவங்கெல்லாம் சர்ச் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த குறி சொல்கிறவங்க அவங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க. அவங்கள நிப்பாட்டிட்டு, வாமா உங்கள் எதிர்காலத்தை சொல்கிறேன் அப்படின்ட்டு யாரையோ கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ அவங்களுடைய பார்ட்னர், குறி சொல்கிற லேடி இருக்கிறாங்களே, பிஸ்னஸ் பார்ட்னர், அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள என்ன கூப்பிட்டு கேட்குற, அவங்க இயேசுக்கிட்ட போகிறாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. நல்லா தான் இருக்கிறாங்க, இங்கே தான் உட்காந்துக்கிறாங்க அவங்க. ஹல்லேலூயா, கம் ஆன். நல்லா இருக்கிறேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா சில டைம் நமக்கே தெரியறதில்ல பாரு, நம்ம நல்லா இருப்போமா? சந்தேகம். ஆண்டவரே நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், பேய் பிசாசுங்களுக்கு கூட தெரிஞ்சு நீ நல்லா இருக்க போகிறேன்னு. உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. வார்த்தையை படிக்கிறோம், வார்த்தையில் தெரிஞ்சுக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பயப்பட தேவையில்லை. R.W. ஷாம்பேக் அப்படின்னு ஒரு அருமையான பிரசங்கியா இருந்தார் பாருங்க. அவர் சொன்னார், ஒரு நாள் ஒரு விசுவாசி அவங்க பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாங்களாம், ஐயா நான் வீடு மாற்றணும், எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஏம்மா என்ன வீடு மாற்றுற, நல்ல வீடு தானே? ஐயா எதிர் வீட்டிலேருந்து நான் தூங்கிட்ட பிறகு எதிர் வீட்டிலேருந்து ஒரு சூனியக்காரி வந்துக்கிறா. அவங்க உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு எதிரில் வந்து எலுமிச்சம்பழம் அதெல்லாம் வச்சு, முட்டை கிட்டெல்லாம் வச்சு என் மேலே மந்திரம் சொல்லி என்னை சபிக்கணுன்ட்டு என்னென்னவோ பண்ணுது. அதனால் நான் வீடை மாற்றிலான்னு இருக்கிறேன். பாஸ்டர் சொன்னாரா, நீ ஏம்மா வீடை மாற்றுற, நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு அனுப்பி விட்டாராம். அந்த நைட்டு தூங்குற மாதிரி நடிப்பு. இந்த அம்மா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எதிர் வீட்டிலேருந்து சூனியம் பண்ணுற அந்த லேடி முன்னாடி வந்து அவங்க மந்திரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இப்படியெல்லாம் போட்டு என்னவோ டான்ஸ் ஆடி என்னவோ உளறி டக்குன்னு பாஸ்டர் சொன்ன மாதிரியே இந்த அம்மா பண்ணலான்னு சொல்லி கதவை பான் திறந்து அந்த இடத்துல போய் சூனியம் பண்ணுறாங்களா, அவங்க முன்னாடியே போய் நின்று அந்த எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் எட்டி ஒதிச்சு அங்கேயே டான்ஸ் ஆடினாங்களா. ஏன் கர்த்தர் நீங்கள் நல்லவர், உம்மை துதிக்கிறேன், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நீர் பெரியவராக இருக்கிறீங்க, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நல்லா துதிச்சுட்டு அந்த அம்மா முறைச்சு பார்த்து உள்ளே போயிட்டாங்களா. அந்த அம்மா அடுத்த நாள் காலையில் சூனியக்காரி வீடு காலி பண்ணி வேறு ஏரியாவுக்கு போயாச்சு. நம்ம வீடு மாற்ற தேவையில்லை, நம்ம மேலே இருக்கிற ஆசீர்வாதம் சகலத்தையும் மாற்றி போடும். அதை வாய் திறந்து சொல்ல கற்றுக்கணும், நம்ம அதை சொல்லணும். நம்ம கமான் பதார் வீட்டில் என்னவோ இருக்குது பதார், வீடை மாற்றிடலான்ங்கிறேன் நான். இப்போ வீட்டில் ஒரு பெருச்செல்லி இருக்குது, மாட்டிச்சுன்னா போட்டு அடிங்க அதன்றேன் நான், அடிச்சு சாப்பிடுங்க. இல்லை பதார் வீட்டில் வந்து காக்ரோச் தொல்லை, மருந்து வாங்கி அடிங்க. இல்லை பதார் வீட்டில் பிசாஸ் தொல்லை பதார், நீங்கள் வீடு மாற்ற தேவையில்லை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க, உங்கள் வீடு சுத்திகரிக்கப்படுது இயேசுவின் நாமத்தில். பதார் நீங்கள் வந்து காலை வச்சிங்கன்னா, நான் வந்து காலு கை மூக்கெல்லாம் வைக்கவே தேவையில்ல பாருங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கி இருக்குது. நீங்கள் போகிற இடம்லாம் ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து வருது. எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. எல்லா மந்திரவாதமும் நம்மளை பார்த்தா பயப்படணுமாகுது. என்னுடைய நண்பன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி, ஆனால் அவங்க குடும்பத்தில் இன்னும் முழுசாக அவங்க இயேசுவை முழு மனதோட தேடாத ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. ஒரு நாள் ஊருக்கு போகலாம் வான்னு இவரை கூட்டிகிட்டு போய் அந்த ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு காட்டு பகுதியில் ஒரு மந்திரவாதி இருக்கிறாராம். அவர்கிட்ட போகலாம் வா, என்ன சொல்கிறாரு உங்கள் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு. இவர் நான் வரதில்லைன்ட்டு, இல்லை வலுக்கட்டாயமா நீ வந்தே வரணும்னு கூட்டின்னு போய், சரி இவங்க அந்த குடிசைக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஒரு காடாம் பாருங்கள், அது மத்தியில் குடிசையில் போய் உட்காந்துருக்குறாங்க. சரி இந்த குடும்பம் முன்னாடி உட்காந்து அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, இது எப்படி அது எப்படி நல்லா கேட்டுட்டு இவர் உள்ளே வர லாஸ்ட்லேயே உட்காந்துக்கிறாரு. இவர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கேட்டாங்களாம், சார் அவனை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். யார்? நம்ம விசுவாசி நண்பரை பார்த்து. அதுக்கு மந்திரவாதி சொல்லியிருக்கிறாரு, அவனை பற்றி என்ன சொல்ல, அவனுக்குள்ளே இருக்கிற சக்தி இங்கே இருக்கிற சக்தியோட பெருசு, அவன் நல்லா இருப்பான் போங்கன்னு அனுப்பி விட்டாச்சு. பிரச்சனை பாருங்கள், பிசாசு கூட தெரிஞ்சு நம்ம நல்லா இருப்போன்ட்டு. ஆனால் நம்ம வார்த்தையை ஒரு வேளை கற்றுக்காததுனாலையோ, இந்த மாதிரி வசனத்தின் வெளிப்பாடத்தை பெற்றுக்கொள்ளாததுனாலையோ இது வரைக்கும் ஒரு வேளை தெரியாமல் போயிட்டோம். ஆனால் கர்த்தருக்கு நன்றி, ஆசீர்வாத பிரசங்கத்துக்காக நன்றி, இயேசு கிறிஸ்து செய்து முடிச்ச வார்த்தையின் பிரசங்கத்துக்காக நன்றி. இஸ்ரவேலுக்கு விரோதமா என்ற குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமோ இல்லை, இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பயந்துராதீங்க. இந்த மாதிரி செய்திகளை கேட்ட உடனே, ஓ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா, எப்படி தெரியும்? என் கனவுல உன் மேலே ஒரு பாம்பு வர்றதை நான் பார்த்தேன். என்ன பண்ணலாம்? ஒரு கட்டொடிக்கிற ஜெபம் வைக்கலாம். அப்படி அப்புறம் அடுத்தது நெட்டொடிக்கிற ஜெபம் வந்து இப்படி உடைப்பேன் நான். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல வேதத்தில். அமாவாசை ஜெபம் வைக்கலாம். அமாவாசை அன்றைக்கி தான் எல்லா பிசாசுங்களும் என்ன சொல்கிறது, அன்றைக்கி தான் ஆக்டிவாக இருக்கிறது போல். எல்லா டைமும் பிசாசுங்க இருக்குதுன்னு நான் சொல்ல வர்றேன் நான். அமாவாசையோ பௌர்ணமியோ கர்த்தர் நம்ம மேலே இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குது. எதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை.
கல்லறை வழியாக நடந்து போகிறதா இருந்தால் கூட நம்ம பயப்பட தேவையில்லைன்றானே. அதுக்குன்னு வேணும்னு நைட் 12 மணிக்கு எழுந்து கல்லறை சுற்றின்னு இருக்காதீங்க. ஏதோ ஒரு எதாச்சும் போகணுமா, வேறு வழி இல்லைன்னா கவலைப்படாதீங்கன்ற நான். நீங்கள் பயப்பட தேவையில்லை. பிசாசு தான் பயப்படுது நம்மளை பார்த்து, நம்மளால் இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து. இல்லை பதார், கட்டு உடைக்கணும் பதார், 10 தலைமுறைக்கு கட்டு உடைக்கிறவர் வந்துக்கிறார் பதார். எப்போ வராராம்? அடுத்த வாரம் வராராம். இப்போ நைட் ஃபுல்லாக ஐயோ எப்போ வருவாரோ, எப்போ வந்து கட்டு உடைப்பாரோ, எப்போ வந்து. நான் பார்த்துருக்குறேன், உங்கள் வீட்டு ஓரத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு செய்வினை வச்சுருக்குறாங்க. இப்போ வீட்டு ஓரத்துக்கு வருமா வரைக்கும் அவர் அங்கே ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அழுவி போன தக்காளி ஒன்று விழுந்துருக்கும். பிரதர் பார்த்துட்டேன் பிரதர், தக்காளி பேய் ஒன்று இருக்குது. நானே நீங்கள் வரீங்களா வாங்க. இப்போ எப்படி யோசிச்சு பாருது, பயங்கரமான கட்டு இது. இது ஒரு மனுஷனை நிம்மதியாக வாழ விடாது. நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசும் வந்து உங்கள் வீட்டு முன்னாடி நின்னாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பயப்பட வேண்டியது பிசாசுங்க தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இறங்கி வந்து நிற்கிறார் பாருங்க. 2000லேருந்து 1000 பிசாசு ஆவிகளுடையவன் தான் அந்த லேகியோன் அப்படின்றவன். நல்லா கவனிங்க, கிட்டத்தட்ட 6000 பிசாசுங்க இருக்கிற ஒருத்தன் இயேசு கிறிஸ்துன்ற அந்த ஒரு ரட்சகரை பார்த்து ஓடி வந்து தலங்கு அப்படியே குப்புற விழுந்து சொல்கிறான், ஆண்டவரே என்னத்துக்கு வந்துக்கிறீங்க? பயப்படுறான் அவன். 6000 பிசாசுங்க, ஒரு ரட்சகர். நான் சொல்கிறேன், கோடிக்கணக்கான பிசாசுகள், ஒரு ரட்சகர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் ஒருத்தர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ வேதத்தில் எப்படி இந்த சாபத்தெல்லாம் சரி பண்ணாங்க? கட்டுவடிக்கிற ஜபம்னு சொல்லி வேதத்தில் எதுவும் இல்லையே. அமாவாசை ஜப கூட்டம் எதுவுமே இல்லையே வேதத்தில். எப்படி இதை செஞ்சு முடிச்சாங்க? எப்படி விசுவாசிகள் விடுதலையாக வாழ்ந்தாங்க அந்த காலத்தில்? மந்திரம் உடைக்கிற அந்த எக்ஸ்பர்ட்டுங்கெல்லாம் இருந்த மாதிரி வேதத்தில் இல்லை. அதுக்குன்னே ஜப கூட்டம் வச்சாங்கன்ற எந்த ப்ரூஃபுமே இல்லை. எப்படி பதற அப்போ விடுதலையாக வாழ்ந்தாங்க விசுவாசிகள்? உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. வாங்க எல்லாருமே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அதோடைய 5ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் படிக்க போகிறேன். இயேசுவின் சீஷர்கள் பல இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதில் சமாரியா அப்படின்றது ஒரு இடம். அங்கே போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஜெபம் பண்ணுறாங்க, அங்கே எப்படி ஊழியம் செய்கிறாங்கன்னு பாருங்க. Acts chapter 8 and verse number 5. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, என்ன பண்ணாரு? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் பிரசங்கம். இன்னொரு தடவை சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் பிரசங்கம். அப்ப அதான் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவை பிரசங்கித்தார். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அதனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். என்ன சொல்லப்பட்டவைகள்? என்னத்த சொன்னாரு? கிறிஸ்துவின் பிரசங்கம். சொன்னதை நல்லா கவனிச்சாங்க. அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. ஸ்டாப். அசுத்த ஆவிகள் புறப்பட்டது. என்ன காரணம்? கட்டொடிக்கிற ஜபம், அமாவாசை ஜபம், மந்திரத்தை உடச்சு போடுற ஜபம், அந்த மாதிரி ஸ்பெஷல் ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஒன்றும் பண்ணல. சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாங்க, கிறிஸ்துவ பிரசங்கிச்சாங்க. பிசாசுங்க ஓடுது. ஆமென். பிசாசுங்க துரத்தப்படுது. அடுத்தது பாருங்க, 8ஆம் வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாயிருந்து. மாயவித்தைக்காரன் அர்த்தம், he was a sorcerer. Okay, he was a sorcerer. மாயவித்தைக்காரனாக இருந்தான். அந்த சார்சரர், அந்த குறி சொல்கிற அந்த மந்திரவாதியை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. அவன் பேர் வந்து சீமோன். நல்லா கவனிங்க. தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். இவன் பெரிய மந்திரவாதியாக இருக்கிறதுனால இவர் பண்ணுற வித்தைங்கள்லாம் இருக்குதுல்ல, மேஜிக் ட்ரிக்ஸு, எல்லாரும் இவர் பயங்கரமான ஆள்ரா இவர் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் இவருக்கு ரொம்ப பாப்புலர். எல்லாருக்கும் பயம் இவரை பார்த்தா. அதுவெல்லாம் வேற, இவருக்கு என்ன சொன்னாலும் இவர் சொல்கிறத கேட்குறது. 11ஆம் வசனம் பாருங்க. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவைகளை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், இப்பேற்பட்ட மனுஷன் விடுதலை ஆகணும்னா இந்த காலத்தில் என்னென்ன ஐடியாவை கொண்டு வருவாங்க? நான் சொன்னேன், எல்லா ஜபங்களும் வருமா இல்லையா? கட்டொடிக்கிற ஜபம், தகுடு தூக்குற ஜபம், சூன்யத்தை சூன்யமாகிற ஜபம், சேவினியை செஞ்சு தீக்கிற ஜபம், கரெக்டாக அத்தனை ஜபம். இதில் அமாவாசை ஜபம், பௌர்ணமி சுபம் எல்லாத்தையும் வைக்கணும். இதெல்லாம் வச்சா தான். இப்போ மந்திரவாதி ஒருத்த விடுதலை ஆகணும் என்ன பதர் பண்ண, இப்போ இதெல்லாம் கொண்டு வந்திருப்போம் இந்த காலத்தில். ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? இந்த மந்திரவாதி ரட்சிக்கப்படுவதற்காக என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்தது. எல்லாம் சொல்லுங்க, பிரசங்கம்.
பாருங்க, கர்த்தர் வழியை காமிக்கிறார் பாருங்க. பிரசங்கம், வார்த்தையின் பிரசங்கம், ஆசீர்வாதத்தின் பிரசங்கம், இயேசுவை பத்தின பிரசங்கம். அதை பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷனும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அதனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஒரு இடத்துல கூட பாருங்க, சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் இந்த மந்திரவாதி சகோதரன், முன்னாள் மந்திரவாதி சீமோன் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இவர் மந்திரவாதியாக இருக்கிறபடியால் இவருக்கு ஒரு மந்திரக்கட்டு ஜெபத்தை இன்று இரவு நம்ம அப்படியா சொன்னார் அவர். அகம் டிவி வழியே அகத்துக்குள் போல வாங்க போய் ஜெபிக்கலாம் ஏதாவது சொன்னார் அவர். வாங்க ஒரு அமாவாசை ஜெபம் வைக்கணும். ஏன்னா சீமோன்ன்றவன் ஒரு சூன்யக்காரன். வாங்க, ஒண்ணுமே இல்லை. பிரசங்கம், வார்த்தையின் பிரசங்கம், சுவிசேஷத்தின் பிரசங்கம், அவனை ரட்சித்தது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது பெரிய ஒரு ஹைப் பண்ணி விடுவா இல்லை. ஐயோ இது பயங்கரமான பிசாசு, இது பயங்கரமான செய்வினை கட்டு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசவே கூடாது. பாருங்க பிரதர், 18 வருஷம் கட்டு பிரதர், இது 10 தலைமுறை கட்டு பிரதர். என்ன மாதிரி கட்டா இருந்தாலும் நல்லா கவனிங்க, ஏசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா, சுவிசேஷத்தின் வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். 18 வருஷமா பிசாசால கட்டி போடப்பட்ட ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. 18 வருஷமா பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா கட்டு போட்டு, எப்படி ஃபர்ஸ்ட் கால் வலி, அப்புறம் இடுப்பு வலி, அப்புறம் முதுகு வலி, அப்புறம் கழுத்து வலி, அப்புறம் கழுத்து, அப்புறம் கூன் வளைஞ்சே போயிட்டாங்க. 18 வருஷமா ப்ராஜெக்ட் பண்ண பிசாசுடைய ப்ராஜெக்டை ஜீசஸ் எவ்வளவு நேரத்தில் உடைச்சு தீத்தார் தெரியுமா? வந்தாரு, தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணாரு. யாருமா அந்த அம்மா வாங்கம்மாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. வந்த உடனே ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவள் எப்படி இந்த மாதிரி கட்டுல இருக்க முடியும் அப்படின்னு, you are loosed from your infirmity, நீ கட்டவிழ்க்கப்பட்டாய் அப்படின்னு வார்த்தையை சொன்னாரு. அந்த அம்மா நிமிர்ந்துட்டாங்க. இமேஜின் பண்ணுங்க, 18 வருஷம் கட்டு. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் ஜீசஸ் கிட்ட அன்னைக்கு? ஜீசஸ் இன்னைக்கு ஒரு நைட் பிரேயர் வச்சிடலாம், அமாவாசை பிரேயர் வச்சிடலாம், ஒரு கட்டோடிக்கிற ஜெபம் வைக்கலாம். 18 சகோதரர்கள் வந்து 18 கேமரால கேப்சர் பண்ணோம்னா 18 நிமிஷத்துல 18 வார்த்தைகளை வச்சு நம்ம உடைக்கலாம். ஆண்டவர் சொல்லலாம், ஒன்றும் தேவையில்லை. நான் வந்துட்டேன்னா அது 18 வருஷம் கட்டா இருக்கலாம், 180 வருஷம் கட்டா இருக்கலாம். கர்த்தரின் வார்த்தை சகலத்தையும் அத்து ஒன்னும் இல்லாம மாத்திரும். பாருங்க, எல்லா விஷயத்தையும் நல்லா நன்றி செலுத்துங்க. ஏன்னா இந்த பிரசங்கம் தான் வல்லமை. அன்னைக்கு பிசாசுங்களுக்கு என்ன வயிறு எரிஞ்சிருந்திருக்கும் இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். அன்னைக்கு குட்டி பிசாசுங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையா இருக்கும், அன்னைக்கு வெட்டி பிசாசுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். 18 வருஷமா கட்டி போட்டையா. என்னாச்சு? ஒருத்தர் வந்தாரு, உள்ள வந்தாரு, ஒரு வார்த்தை சொன்னாரு, பட்டுன்னு சுகமாயிடுச்சு இந்த பொண்ணு. நம்மெல்லாம் வேஸ்ட்டுங்கன்னு அன்னைக்கு பிசாசு அழுதுன்னு இருக்கும். கரெக்டா இல்லையா? எந்த கட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை. யோசிச்சு பாருங்க. வந்தாரு, நீ விடுதலை ஆயிட்டா அப்படின்னாரு. இந்த அம்மா தலை நிமிர்ந்துச்சு, கிளம்பிட்டாரு. ஓகே, அடுத்த ஊருக்கு போகலாமா? இவ்வளோ சுலபம் பாருங்க. கட்டுகள், மந்திர கட்டு, சூனிய கட்டு, இதை பார்த்து பயப்படக்கூடாது. சீமோன் என்ற மந்திரவாதி விடுதலையானது எப்படி? வார்த்தையின் பிரசங்கத்தினால, ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தினால. இன்னொரு ஊருக்கு போகலாம். இப்போ அந்த ஊரில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் பல இடங்களில் ஊழியம் செஞ்சார். ஒரு தடவை கூட கட்ட வீக்கில் ஜெபம்னு ஒன்று பண்ணவே இல்லை. பார், ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு வந்தான். அப்போ நான் பார்த்து இயேசு என்ன சொன்னார்? என்னால் ஆகும்னு நீ நினைக்கிற, ஆனால் இது 10 தலைமுறை கட்டு தம்பி. இன்றைக்கி நைட்டு நீ வந்தனா ஒரு அமாவாசை ஜெபம் இன்றைக்கி வைக்கிறேன். நம்ம என்ன, பேதுரு உன் தலைமையில் கை வச்சு ஆட்டுவார், தோமா உன்னை பிடிச்சி தள்ளுவார், எல்லாம் சரியாயிடும். ஒன்றும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அவ்வளோதான், கர்த்தர் சுகமாக்கிட்டார். அப்போஸ்தலர் பவுல் எத்தனை ஊர்களுக்கு டிராவல் பண்ணுறாரு. பெரிய அளவில் பிசாசை மகிமைப்படுத்துகிற வழிபாடுகள் எத்தனை இடத்துல இருந்துச்சு. ஒரு இடத்துலையாவது பிசாசை கட்டி ஜெபம் பண்ணுறது நம்ம பார்த்துருக்குறோமா? ஒரு இடத்துலையாவது ஒரு இன்னைக்கு ஒரு கட்டு உடைக்கிற ஜெபம் ஒன்றும் இல்லை. இயேசுவின் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் கட்டுகள் உடஞ்சிட்டே தான் இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். கட்டுகள் உடஞ்சிட்டே இருக்குது, விடுதலை நடந்துகிட்டே இருக்குது. சுவிசேஷத்தின் வல்லமையினால, வார்த்தையின் வல்லமையினால, ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தின் வல்லமையால. இப்போது அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துக்கு வாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அந்த ஊரில் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. மாயவித்தைக்காரராக இருந்தவர்களில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, அநேகர். அப்போ நிறைய மந்திரவாதிங்க இருந்திருக்கிறாங்க அந்த ஊரில். அங்கே போய் இவங்க ஊழியம் பண்ணும்போது என்ன நினச்சி பாருங்க, தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து, அதுக்கு புக்கெல்லாம் வேறு எழுதி வச்சுக்கிறாங்க அந்த காலத்திலேயே. இப்படி கூப்பிட்டா இந்த பேய் வரும், அப்படி கூப்பிட்டா அந்த பேய் வரும், இப்படியா வரும், அப்படியா வரும், இப்படியா பண்ணணும்னு நிறைய ஒரு புக்கு ஃபார்முலாலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அல்ஜிப்ரா புக் மாதிரி. இங்கே அல் காப்ரா புக் அப்படின்ட்டு ஒன்று, ஃபுல் பேய் பிசாசுங்க எப்படி வர வைக்கிறது. இவங்க புஸ்தகங்களா கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அதை காலங்கடிக்கு போட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கலான்னு கூட நினைக்கல அவங்க.
வெறித்தனம் பாருங்க, ஊழியத்தினால் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சுட்டரித்தார்கள். அவைகளில் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். ஒரு வெள்ளிக்காசுடைய விலை எவ்வளோன்னு பாருங்க, அதை இன்ட்டு 50,000 பண்ணுங்க, அப்போ பல லட்சங்கள் வேல்யூ இது. 50,000 வெள்ளிக்காசை காசாக கண்டார்கள். அவ்வளோ விலை உயர்ந்த புத்தகங்களை எல்லாத்தையும் போட்டு சுட்டரிச்சாங்க. ஏன் பிரதர் இப்படி பண்ணாங்க, என்ன பிரதர் ஆச்சு? அப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு சுட்டரிக்கிற ஜபம் வச்சிருப்பாங்க, தோண்டா இல்லை நம்மளுக்கு. அன்னைக்கு நைட்டு ஏதோ மந்திரத்தை உடைக்கிற ஜபத்தை வச்சாங்களோ, அமாவாசை ஜபத்தை வச்சாங்களோ, இல்லை பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. எதனால தெரியுமா அப்படி பண்ணாங்க? அடுத்த வசனத்தை பாருங்க. இவ்வளவு பலமாய், எல்லாம் சொல்லுங்க பலமாய். பிரதர் பலமாய்னா அப்போ பயங்கர ஜபம் பிரதர். இல்லை பாருங்க, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய, கமான் சத்தமா சொல்லுங்க, வசனமா சொல்லாதீங்க, கர்த்தருடைய வசனம் என்னாச்சு? விருத்தி அடைந்தது. The word of God increased. வார்த்தையின் பிரசங்கம் அதிகமாச்சு, வார்த்தையை கேட்கறது அதிகமாச்சு. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது, மேற்கொண்டது. உங்களை பார்த்து சொல்றேன், வாழ்க்கையில் சாபம் இருக்குதா, தரித்திரம் இருக்குதா, கடன் பிரச்சனையிலேருந்து மீள முடியலையா, வியாதியிலேருந்து மீள முடியலையா, மன அழுத்தம் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியலையா, பிசாசுடைய தொல்லையா உங்க குடும்பத்தில், பல சந்ததிகளுக்கு உங்க குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட துக்க சம்பவம் நடந்துட்டே இருக்குது, திரும்ப சொல்றீங்களா? உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தை கேளுங்க. வசனம் பெருகட்டும், வசனம் வளர, வசனத்தின் வெளிப்பாடு உங்களுக்குள்ள வளர அந்த வசனம் மேற்கொள்ளும், அந்த வசனம் சகலத்தையும் மேற்கொள்ளும். அந்த வசனத்துடைய வெளிப்பாடு சாபத்தின் வாழ்க்கையிலிருந்து உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வரும். ஆன்சரே இதுதான், ஆசீர்வாதத்தின் பிரசங்கம், ஆசீர்வாதத்தை பத்தின வெளிப்பாடு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்ற கர்த்தருடைய வார்த்தையின் பிரசங்கம் தான் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. கம் ஆன், கைவர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்துக்காக நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் பாருங்க 15 வாரமாக அதை எடுத்துட்டு இருக்கிறேன், இன்னும் பல வாரங்கள் எடுக்க போறேன். கைவர்த்தி சொல்லுங்க, ஆசீர்வாத பிரசங்கத்துக்காக நன்றி, ஆசீர்வாத வார்த்தைக்காக நன்றி, ஆசீர்வாதத்தை பத்திய பிரசங்கிக்கிற பிரசங்கியார்களுக்காக நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சர்ச்சில் பிரசங்கியார்களை எழுப்பிட்டு இருக்கிறோம், ப்ரீச்சிங்காக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். எவ்ரி மந்த் நம்ம அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா உலகம் எங்கும் போய் சாபத்தை அறிவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் கேட்குறாங்க, என்ன உங்கள் சர்ச்சில் வெறும் ஆசீர்வாதமா? உங்களை அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், உலகம் எங்கும் சாபம் ஃப்ரீயாக கிடைக்குது, ஆனால் எங்கள் சர்ச்சில் வந்தீங்கன்னா ஆசீர்வாதம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துலையும் சாபம் கிடைக்குது, நியூஸ் ஆன் பண்ணிங்கனாலே சாபம் தான். வணக்கம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும், சிரிப்பை பார்த்து ஏமாத்துறாங்க. அடுத்து வருது பாருங்கள், இந்த இடத்துல குண்டு வெடிப்பு, அவ்வளோ பேர் மரணம், இந்த இடத்துல ட்ரெயின் இங்கே போய் மோதி, அந்த இடத்துல பஸ் இப்படி மோதி, இந்த இடத்துல பங்கு சந்தை நிலவரம் சரிந்தது, தங்க விலை அப்படி, ஐயோ ஆண்டவரே நல்லா தாண்டவரே. இந்த நான் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சாபம் எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக கிடைக்குது. ஆனால் ஆசீர்வாதத்தை பேசுறதுக்காக தான் கர்த்தர் சபைகளை நிறுவி இருக்கிறார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் இந்த சாபம் நிறைஞ்ச உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ முடியும்னு காமிக்கிறதுக்காக தான் வார்த்தையை வச்சிருக்கிறாரு, சபைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்காகத்தான் பிரசங்கியார்கள், சாபத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்காக இல்லை. சாபம் ஈஸியாக உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகமே சாபம் நிறைஞ்ச உலகமாக இருக்குது. அதை திரும்பவும் பிரசங்கம் பண்ணுறதுக்காக நான் ரெடி ஆகிட்டு வரணுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ரெடி ஆகிட்டு பஸ்ஸு பிடிச்சி, ஆட்டோ பிடிச்சி, கஷ்டப்பட்டு கேபெல்லாம் பிடிச்சி, இந்த டிராஃபிக் மத்தியில் ஒன் வேல வேறு பில்டிங்கை எடுத்துட்டுக்கிறீங்க, என்ன பதர் நீங்கள் அப்படின்னு சொல்லி மனசுலேயே எனக்காக ஜெபம் பண்ணி, சபைக்காக ஜெபம் பண்ணி, அப்புறம் வந்து இங்கே இறங்குறீங்க. இங்கே வந்து இறங்கின உடனே வாலண்டியர்ஸ் அஷர்ஸ் வேறு ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இவ்வளோ எஃபர்ட் எதுக்காக நம்ம எடுக்கிறோன்றீங்க? சாபம் நிறைஞ்ச உலகத்தில் ஆசீர்வாதத்தின் செய்தி நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஆமென். அதுக்காகத்தான் சபை பாருங்க, ஆசீர்வாதத்தின் செய்தி, ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு. இது குறித்து நான் வைக்கப்படுறதே இல்லை. நான் ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிறவன் தான். நான் தைரியமாக சொல்கிறேன், சந்தோஷமாக சொல்கிறேன், பெருமையாக சொல்கிறேன். நான் கிருபையை பிரசங்கம் பண்ணுறவன், ஏசு கிறிஸ்து யாருன்னு பிரசங்கம் பண்ணுறவன். நம்மளுடைய சபையில் இருக்கிற அத்தனை பேரும், நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே தேவன் ஆசீர்வதிக்கிறவர்னு பிரசங்கம் பண்ணுறோம். ஆசீர்வாதத்தை அதிகமாக பார்க்க போகிறோம், இன்னும் பல மடங்கு நம்ம பார்க்க போகிறோம். நமக்காக மட்டும் இல்லை, ராஜ்யத்துக்காக, அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன தேவை? ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற போதகர் தேவை. அதுதான் இன்றைக்கி டீச்சிங்க. இன்றைக்கி டைட்டில் இதுதான். எப்படி பிரதர் நான் சாப வாழ்க்கையிலேருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் வர்றது? இதுதான் பதில். ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியார் உங்களுக்கு தேவைன்னு சொல்கிறேன் நான். ஓகே, எழுதிங்க பார்க்கலாம். அதுதான் நம்மளுடைய டைட்டில். யூ நீட் அ ப்ரீச்சர் ஆஃப் பிளெஸ்ஸிங். யூ நீட் அ ப்ரீச்சர் ஆஃப் பிளெஸ்ஸிங். வேதத்தில் பார்க்குறோம், எப்பெல்லாம் அவருடைய ஜனங்களை கர்த்தர் சாப வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாத வாழ்க்கை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரோ, அப்பெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார், ஒரு செய்தியாளரை எழுப்புவார். அவங்க வந்து செய்தியை கொடுத்து தேவனை பற்றி சொல்லி ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்துவாங்க. See, every time God wants to move his people from a life of curse to a life of blessing, he will raise up a messenger. He will raise up a prophet who teaches about the
blessing. அப்படி ஆசீர்வாதத்தை பேசுறதுக்கு ஒரு நபரை கொண்டு வந்து அவருடைய ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வருவார். சரியா? அப்ப ஞாபகம் வச்சுங்க, நமக்கு என்ன தேவை? ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற ஒரு போதகர் தேவை. இப்போ உங்களுக்கு வேதத்திலேருந்து எடுத்து காமிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க ஸ்டோரிக்கு நம்ம வரலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கிறாங்க. 430 வருஷமா தரித்திரர்களாக இருக்கிறாங்க. போட்டுக்கிற துணியும் ஒருவேளை சாப்பாடும் இந்த அடிமைத்தனத்தின் உணவு, அப்புறம் தங்குறதுக்கு ஒரு குடிசை மாதிரி ஒரு எளிமையான வீடு, இந்த மாதிரி வீடுகளை தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறார் பார்வோன். அவங்களுக்குன்னு சொத்து சேர்க்குற மாதிரி இல்லை. தங்கம் வெள்ளி வைடூரம் இதெல்லாத்தையும் எகிப்துக்காரங்க எடுத்துட்டாங்க. எப்படி எடுத்துட்டாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க தங்கம் வெள்ளி காசோட தான் உள்ளே வந்தாங்க வரும்போது. ஆனால் எகிப்து ஜனங்களுக்கு வந்து மரப்பலகைகளால் செய்யப்பட்ட நாணயங்கள், உடன் காயின்ஸ். ஸோ என்ன பண்ணாங்களா எகிப்து ஜனங்க, இவங்கள்ட்ட இருக்கிற வெள்ளி தங்கத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்களா, இல்லை உங்கள் காசெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க, அப்போ தான் எங்கள் காசை உங்களுக்கு தருவோம், அதை வச்சு தான் நீங்கள் வியாபாரம் பண்ண முடியும், அரிசி பருப்பு எண்ணெய் மிளகாலாம் வாங்க முடியும்ட்டு அவங்கள்ட்ட இருக்கிற தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கிட்டு இவங்களுடைய உடன் காயின்ஸை கொடுத்துட்டாங்களாம். ஒரு வேத வல்லுனர், ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்காலர் சொல்கிறார், இப்படி தான் அவங்கள ஏமாற்றிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவ்வளோ கொடுமை அனுபவிச்ச இஸ்ரவேல் ஜனங்க இப்போ ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ளே வரணும். 430 வருஷமா அடிமைத்தனத்திலையும் தரித்திரத்தில் இருந்த ஜனங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரணும். எப்படி சாத்தியம் அது? கர்த்தர் ஒரு நபரை எழுப்புறார். அவர் ஆசீர்வாதத்தின் பிரசங்கியாராக அவர் எழுப்புறார். அவர் பேர் தான் மோசே. அவர் வந்து கொடுக்குற பிரசங்கத்தை பாருங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் திரும்பவும், பிரதர், நான் ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியார் வேணும், அந்த பிரசங்கத்தை கேளுங்கன்னு சொல்றேன் நான். பாருங்க, மோசே வந்து சொல்றார், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி கர்த்தர் சொல்றார் மோசே கிட்ட, இதெல்லாம் சொல்லு போ, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. உங்களை மீட்டு நான் என்ன செய்ய போறேன்? கர்த்தர் சொல்றாரு அவங்க கிட்ட. 8ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம் பாருங்க. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். 8ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். 3 வசனத்திலையும் பாருங்க, நான் கர்த்தர் என்றாரு. ஆனா 3 வசனத்துல அவர் என்னத்த பேசினாரு? ஆசீர்வாதத்தை பேசினார். அவர் சொல்றார், பார் மோசே, என் ஜனங்க 430 வருஷமா தரித்திரத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்களாம் வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன ஆண்டவரை செய்யறது? நீ போய் பேசுன்றார். நீ போய் பிரசங்கம் பண்ணு. என்ன பிரசங்கம் பண்ணும்? நான் விடுதலையாக்குறேன்னு பிரசங்கம் பண்ணு, அவங்க வாழ முடியும்னு பிரசங்கம் பண்ணு, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நான் வச்சிருக்கிறேன்னு பிரசங்கம் பண்ணு, ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணு. The preaching of the blessing, ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணு. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட போய் ஒரு பிரசங்கம் பண்றார். இப்போ பிரச்சனை போயிருச்சா? இல்லை, ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு. 9 வாதைகள் வந்த பிறகும் இவர் விடுதலையாக விட மாட்டேங்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. இப்போ என்ன பண்ணலாம்? பிரசங்கத்தை நிப்பாட்டிடலாமா? பிரதர், நானும் 15 வாரமாக ஆசீர்வாதத்தை பற்றி தான் பிரதர் கேட்டுனுக்கிறேன். இங்கே வந்து இன்னும் பெரிய அற்புதம் நடந்த பாடு இல்லை, நிப்பாட்டிடுறீங்களா பிரசங்கத்தை? இல்லை, இன்னும் ஜாஸ்தியாக தான் பிரசங்கம் பண்ண போகிறேன்றேன். இப்போ கர்த்தர் மோசேட்ட சொல்கிறார், மோசே, இப்போ நீ வேற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணுமா இருக்குது, ஆசீர்வாதத்துடைய அடுத்த லெவல் நான் சொல்லிக் கொடுக்கணுமா இருக்குதுன்னு சொல்லி இப்போ பாருங்க 12ஆம் அதிகாரம் 21. இப்போ எதை பற்றி பிரசங்கம் பண்ணுறாருன்னு பாருங்க. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசை நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். விஷயத்தை கவனிச்சிங்களா? இப்போ எதை பற்றி பிரசங்கம் பண்றாரு? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். முதல் வரும்போது சொன்னார் கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு. இப்போ பிரசங்கம் பண்றாரு அது அத்தனையும் ரத்தத்தால தான் சாத்தியம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால தான் சாத்தியம்னு சொல்லி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் நம்மளுக்கு தேவை.
ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிறவர்கள், இயேசுவின் ரத்தத்தை பிரசங்கிக்கிறவர்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தினால தான் ஆசீர்வாத வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். ஒரு பிரசங்க யாரை எழுப்புறார், சரி இப்போ ரத்தத்தெல்லாம் செலுத்திட்டாங்க, மேற் சட்டத்தில் ரைட்டு லெஃப்ட் எல்லாத்தையும் ரத்தத்தை தெளிச்சு விட்டாங்க, இப்போ கர்த்தர் விடுதலையை கொண்டு வந்துட்டாரு. ஆனால் கர்த்தர் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி உங்களை நான் வெறும் கையா வர மாட்டேன் அப்படின்றாரு, விட மாட்டேன்றார். பாருங்க யாத்திராகமம் 3 அதிகாரம் 21, 22 பாருங்க. கர்த்தர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட, பார் 430 வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சுட்ட, ஒட்டுமொத்த சம்பளத்தையும் வட்டியும் முதலுமா வாங்கின்னு போ அப்படின்றார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க நம்மளுடைய தேவன். ஆமென். உன்னை விடுதலை ஆக்குன்ற பெரிய விஷயம், எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு சொல்லாமல் உனக்கு வர வேண்டியது அத்தனையும் கொடுக்க போகிறேன், வட்டியும் முதலாக கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. அவர் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட, மோசே கிட்ட சொல்கிறார் இப்படி போய் சொல்லுன்றார் பாருங்க. 3 அதிகாரம் 21 வசனம் பாருங்க. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க தயவு. தயவை பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் வேணும். தயவு கிடைக்கும்ன்றாரு. என்ன பண்ணும்? தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஹல்லேலூயா. எப்படி பிரதர் இது நடக்க போகுது? 22ஆம் வசனம் பாருங்க. மோசே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தால் இடத்திலும், பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். கேட்டு வாங்கு. ஏன்? உன் மேல தயவு இருக்குது, உனக்கு வர வேண்டிய சம்பளம் உன்னுடையது. 430 வருஷமா சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கினாங்கல்ல, இப்ப கர்த்தர் சொல்றாரு போய் கேளு உன் சம்பளத்தை, உன் மேல நான் தயவை வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் உங்களுக்கு வர வேண்டியது ஒரு சில காரியம் இன்னும் வரலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? வர வேண்டிய பணம் வரல, வர வேண்டிய சொத்து வரல, எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல. கர்த்தர் சொல்றாரு உன் மேல ஆசீர்வாதம் இருக்குது, உன் மேல தயவு இருக்குது, உனக்கு உண்டானவைக்காக நீ முன்னாடி போய் கேளு. பயந்துட்டு இருக்க வேண்டாம். கிறிஸ்தவங்கன்னா ஏமாலிங்கன்னு அர்த்தம் இல்லை. இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னா எல்லாவற்றையும் தாங்கிட்டு ஓட்டாண்டிங்களா போறவங்கன்னு அர்த்தம் இல்லை. விசுவாசத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு நமக்கு வர வேண்டியதை நியாயமான முறையில், ஞானம் நிறைந்த முறையில் தைரியமாக கேட்டு பெற்றுக்கொள்கிற ஜனங்கள் தான் நம்ம எல்லாருமே. ஆமென். போய் கேளு அப்படின்றார் பாரு. தயவு இருக்குது, நீ போய் கேளு. இல்லாண்டவரே எனக்கு அதெல்லாம் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, நான்லாம் நகைலாம் போடுறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என்ன சிம்பிளான ஒரு புடவை கட்டிட்டு அப்படியே நான் வாழ்ந்துருவேன், நான் என்ன ஆண்டவரை ஒரு கஞ்சி தண்ணியை குடிச்சு அப்படியே உங்கள் சமூகத்துக்கு வந்து சேர்றேன். ஒரு சில பேர் அப்படி இருந்திருப்பாங்க. அதனால தான் கர்த்தர் தெளிவுபடுத்துறார். என்னன்னு தெளிவுபடுத்துறாரு பாருங்க. போய் வஸ்திரங்களை, பொன்னுடைமைகளை, வெள்ளி உடைமைகளை போய் கேட்டு வாங்குங்க. ஏன்? உனக்கு ஆசை இல்லைனாலும் அவைகளை உங்கள் குமாரருக்கும் அப்புறம் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். உனக்கு ஆசை இல்லாமல் போகலாம், உன் பசங்களுக்கு நல்ல துணி போட்டு விடுன்றார் ஆண்டவர். என்ன அருமையான தேவன் பாருங்க. 430 வருஷமா கிழிஞ்ச துணியும் அழுக்கு துணியும் போட்டுட்டு இருந்த 30 லட்சம் ஜனங்களை கூப்பிட்டு உன்னை நான் வெளியே கொண்டு வரும்போது ராஜாக்களை போல நீங்க வெளியே வரணும். கர்த்தர் ஆசைப்படுறாரு நம்ம நல்ல துணி போடணும்னு சொல்லி. நம்ம எந்த மாதிரி துணி போட்டாலும் கர்த்தர் நம்மளை வரவேற்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு கிழிஞ்ச துணியோ அழுகுது எப்படி போட்டு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நம்ம. அது மாறுறதே இல்லை. நம்ம சபைக்கு யாராக இருந்தாலும் எந்த துணியாவது போட்டு வரலாம். ஆனால் வந்துட்ட பிறகு கர்த்தர் நம்மளை சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நீ இருக்கிற நிலையிலே இருக்க தேவையில்லை, நீ ஏழையாவே போயிடக்கூடாது, தரித்திரனாவே போயிடக்கூடாது, என் ஆசீர்வாதம் மேலே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க, நீ நல்ல துணி போடணும் அப்படின்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. எவ்வளோ அருமையான தேவன் பாருங்க. போகிறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் போய் என் சம்பளம் வர வேண்டியது இருக்குது, உன் கையில் தான் வர வேண்டியதாகுது, அதனால் நேற்று போட்டுருந்தீங்களாக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அது என்ன டைமண்டா, அது குத்துருங்க, கடவுள் சொல்கிறார் எடுத்துக்கோமான்னு வாங்கலாம். அவங்க ஏன் தயவு, எல்லாம் சொல்லுங்க தயவு எடுத்துக்க. இது மட்டும் ஏன் கேட்குற, அந்த நெக்லஸ் பார்த்து அது கூட நல்லா இருந்துச்சு எத்துன்னு போ. இல்லைக்கா எனக்கு ஆசையில், அட உன் பிள்ளைக்கு போட்டு விடுமா. ஆண்டவர் சொல்கிறார் நீ போடலன்னா என்ன, உன் பசங்களுக்கு அது போட்டு விடுன்றாரு. கர்த்தருடைய உள்ளம் பாருங்க. நீ சில பேர் பெரிய விவாதம், விசுவாசிகள் நகை வாங்கலாமா, விசுவாசிகள் கோல்டு அணியலாமா, விசுவாசிகள் ஆபரணங்களை போடலாமா. வார்த்தை எடுத்து படிங்க, வார்த்தையிலே தெளிவாக பாருங்க. கர்த்தரே சொல்றாரு பொன்னுடைமைகளை, வெள்ளியுடைமைகளை, நல்ல வஸ்திரங்களை கேட்டு வாங்குங்க, அது உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் ரியலாகவே பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறீங்க இந்த விஷயங்களெல்லாம். நான் சொல்கிறேன், நீங்கள் நிறையா நகை ஆபரணங்களை வாங்கி பிள்ளைகளை அலங்கரிக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய நோக்கத்துக்காக. சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க ஹஸ்பண்ட் காதில் கேட்குற மாதிரி ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நான் அவர் தான் வாங்கி தரணும். இப்போ நீங்களே அவசரப்பட்டு வட்டிக்கு வாங்குறான்ட்டு ஒரு வாங்கி போட்டுன்னு வந்து நிற்காதீங்க. எங்கே எப்படிங்க இருக்குது? அவர் யோசிப்பார், ஏன் வாய்ந்த கதை உனக்கு நான் வாங்கி தரேன். ஆனால் கணவர்கள் வாங்கி தரலன்னா மனைவிகள் எப்படியாவது வாங்கிடுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் ஒழுங்காக பணத்தை எடுத்து வச்சு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன் நான்.
ஓகே, வாங்கி கொடுங்க. உங்கள் மனைவிக்கு நல்ல துணிகளை வாங்கி கொடுங்க. பியூட்டி பார்லர் போகிறதுக்கு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு அலவன்ஸ் கொடுங்க. போமா, போய் ஃபேஷியல் பண்ணிக்கமா. ஓகே, என்கரேஜ் பண்ணுங்க. லெட் தம் லுக் குட். அது உங்கள் நன்மைக்காக தான். ஹல்லேலூயா. அது உங்கள் நன்மைக்காக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்க சாபத்தில் இருந்தாங்க. ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு யார் தேவைப்பட்டது? ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற ஒரு போதகர் தேவைப்பட்டார். ஆமென். ஸோ இப்போ நகை நட்டெல்லாம் போட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து செங்கடல் வரைக்கும் வந்துட்டாங்க. செங்கடல் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ பார்வோன் வர்றான். இவங்களை எப்போ விட்டா நம்ம ஐயோ இவங்களை அடித்து நம்ம திரும்பி கொண்டு வந்துடலாம். வந்தோடனே ஜனங்களாம் அலற ஆரம்பிக்கிறாங்க. மோசே அன்னைக்கே சொன்னேன் நான், அங்கேயே எங்களை விட்டுரு. ஐயோ இந்த நகை நட்டு வச்சு நான் பண்ணுவேன். எல்லாம் உலர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கேயே கல்லறையில் இடம் இல்லைன்னு தானே இங்கே கூட்டின்னு வந்த நீ. மோசே நீ மோசே இல்லை, நீ மோசம். ஏன் மோசே எப்படி பண்ண நீ? எல்லாம் அழ ஆரம்பித்தாங்க. இப்போ மோசஸ் யார்? இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷனில் மோசஸ் யார்? ஒரு போதகர். என்னத்தை போதிக்கிற போதகர்? வெரி குட், ஆசீர்வாதத்தின் போதகர். இப்போ என்ன பண்ணுறாரு பார்க்கலாமா? வாங்க எல்லாரும் யாத்திராகமம் 14:13 பாருங்க. யாத்திராகமம் 14:13. இப்போ மோசே சொல்றார், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இன்னைக்கு நைட் அமாவாசை ஜெபம் பண்ணலாம் அப்படியே சொன்னார். பயப்படாதிருங்கள், நான் கட்டு வடிக்கிறதுல கட்டப்பா அப்படின்னு சொல்ல அவரு. அவன் என்னால் விட முடிய மாட்டேங்குது. அது நான் யார் தெரியுமா? மந்திரத்தை வடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் நான் சொல்லவே இல்லை. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அடுத்த வசனம் பாருங்க. என்றைக்கும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். விசுவாச பிரசங்கம் பண்றாரு, வெற்றிய பிரசங்கம் பண்றாரு. அவர் சொல்றாரு, ஏன் பயப்படுறீங்க? யாருமா அதாவது நிற்கிறது? ஆண்டி சைலண்டா இருங்க, ஆண்டி ஆளாதீங்க. கடவுள் பாருங்க நல்லது பண்றாரு பாருங்க. இன்னைக்கு வர்றாங்களே இங்கே எகிப்தியருங்க, அவங்கள ஒட்டு மொத்தமாக அழிச்சு கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறாரு பாருங்க, தைரியமா இருங்கன்றாரு. தைரியமா இந்த மாதிரி பிரசங்கம் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஹல்லேலூயா. எப்படி பிரசங்கம் பண்ணாரு பாருங்க. இதுதான் கர்த்தருடைய விருப்பம் பாருங்க. இன்னைக்கு பிரசங்கங்களை கேட்கும்போது கர்த்தர் என்னென்ன செஞ்சு முடிச்சார் சிலுவையில், எப்படி அவருடைய ஜனங்க நல்லா வாழ முடியும், அப்படியேப்பட்ட பிரசங்கத்தை கேளுங்கன்னு சொல்றேன் நான். 2ஆம் வருகை ஆயத்தமா? ஆயத்தம். எப்போ ஆயத்தம்? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ஆயத்தமாயிட்டோம். மோட்சத்துக்கு வருவது அதுதான் என் பிரசங்கம். மோட்சத்துக்கு வர்றது ஈஸி. ஏன்னா அவர் ரத்தம் சிந்தினார், அவர் மரிச்சார், மோட்சத்துக்கு போயிடுறோம். மோட்சத்துக்கு போகிறது நம்ம மேலே விழுந்த கஷ்டமா? அது ரொம்ப ஈஸி. சில பேர் சொல்றது, ஆண்டவரே உங்களுக்காக நான் சாவுறேன் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், அது ரொம்ப ஈஸிப்பா. எனக்காக சாவுறது ஈஸி, எனக்காக வாழ், எனக்காக என் வார்த்தை எடுத்து ஆசீர்வாதமாக வாழ்வார். மோட்சத்துக்கு போய் சேர்றது ரொம்ப கஷ்டம்னு பிரசங்கம் பண்ணிருப்பாங்க ஒரு சில பேர். இல்லை, மோட்சத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸி. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கே கர்த்தர் ஆயத்தமாக்கிட்டார் உங்களை. அன்னைக்கே ரத்தம் கழுவி நம்மளை பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றிட்டார், தகுதியாக மாற்றிட்டார் நம்மளை. மோட்சத்துக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லை. மோட்சத்துக்கு போகிற வரைக்கும் ஆசீர்வாதமாக வாழ்கிறது மிக முக்கியமான விஷயம். அதை கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு போதிச்சு கொடுக்கணுமா இருக்குது. அதுக்காக பிரசங்கிக்கிற பிரசங்கியார்களும் போதகர்களும் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு அருமையான டெஸ்டிமனி பாருங்க. சித்ரதுர்கா பகுதியிலேருந்து பிரதர் ஸ்ரீதர் அப்படின்ற அவருடைய ஃபேமிலியாக இந்த டெஸ்டிமனி அனுப்பி வச்சிருக்கிறார். அதில் அவங்க சொல்கிறாங்க, கோவிட் சிச்சுவேஷனில் நாங்கள் இந்த ஊருக்கு வரும்போது எங்ககிட்ட நிறையா இல்லை அப்படின்றார். அது மட்டும் இல்லை, வியாதியின் நிமித்தம் இந்த அருமையான சகோதரன் பாருங்க, இருதயத்தின் நோயினால மரணத்துடைய நெருக்கத்துக்கு போயிட்டு வந்துட்டார். அப்படின்னா மரணம் பரியந்த ஒரு பெரிய பயத்துக்கு போயிட்டு வந்துட்டார். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை பாருங்க. பண விஷயத்திலையும் குறைச்சல், அப்படின்னா பணத்துடைய குறைபாடு, உடல் ஆரோக்கியத்தின் குறைபாடு. ஆனால் அவர் சொல்றாரு, then we got connected to Petra Worship Center. அவங்க சொல்றாங்க, ever since our lives have been changed, எங்க வாழ்க்கைகள் மாற்றப்பட்டாச்சு. knowing more about the grace revelation through your sermons has made a huge impact on our lives. உங்கள் அமாவாசை ஜெபத்தை கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நல்ல வேலை. அவங்க நம்ம எல்லா நாளும் ஜெபம் வைக்கும், அமாவாசை பௌர்ணமி எல்லாம் பார்க்கறதில்ல. நம்ம என்னைக்கு ஜெபம் இருந்தாலும் ஜெபம் நல்லது தான், அந்த நாளில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, உங்கள் வசனம் பிரசங்கத்தை கேட்டோம் சொல்கிறாங்க, டுடே ஆல் தீஸ் ஃபைனான்ஷியல் பிளெஸ்ஸிங்ஸ். அப்புறம் சொல்கிறாங்க, the healing of my dad's heart problem and our business we are blessed. எங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது, எங்கள் தகப்பனாருடைய இருதயம் சுகமாயிருச்சு, எங்கள் பொருளாதாரத்தில் கர்த்தர் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். அன்றைக்கி டெஸ்ட் பண்ணி சொல்லும் போது அந்த பிரதர் சொல்கிறாரு, எங்ககிட்ட பல காருங்க நாங்கள் வாங்கிட்டோம், அந்த அளவுக்கு எங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். அன்றைக்கி ஒரு புது வீடை கட்டியிருக்கிறாங்க பாரு, அந்த வீடு பிரதிஷ்டைக்காக நாங்கள் போயிருந்தோம் இங்கேருந்து. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, thank you for all your efforts and we received all this through the word of God that you have taught us. வார்த்தையின் பிரசங்கம். உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்,
ஒரு சில விஷயங்கள் இன்னும் மாறாமல் இருக்கலாம். சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சில கேள்வி வர்றதா இருக்கலாம். எப்போ பிரதர் என் வாழ்க்கை மாறும், எப்போ பிரதர் எனக்கு ஒரு விடுதலை ஏற்படும், பண பற்றாக்குறை, உடல் ஆரோக்கியம், எப்படி எனக்கு ஒரு நன்மை நடக்கும். இந்த வார்த்தையை கேட்டுட்டே இருங்க. ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தை கேட்டுட்டே இருங்க. கர்த்தர் செய்து முடிச்ச பிரசங்கங்களை கேட்டுட்டே இருங்க. கேட்க 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 விசுவாசம் வர்த்திக்க செய்யப்படுகிறது, விசுவாசம் அதிகமாகுது. விசுவாசத்தில் நீங்கள் பெருகும் போது உங்கள் வாழ்க்கையுடைய தரம் பெருகும், அற்புதங்கள் நடக்கும், எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்கும், சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூஸ் நடக்கும். எதனால? வார்த்தையை பிரசங்கித்ததுனால. ஆசீர்வாத வார்த்தை. ஹல்லேலூயா. ஆசீர்வாத வார்த்தை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தின் பிரசங்கம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், யூ நீட் த ப்ரீச்சிங் ஆஃப் த பிளெஸிங். ஏன்னா அவங்க வந்து இங்கிலீஷ்கார், அதனால தான் இங்கிலீஷில் சொன்னேன் நான். யூ நீட் த ப்ரீச்சிங் ஆஃப் த பிளெஸிங். ஓகே, யூ நீட் த ப்ரீச்சிங் ஆஃப் த பிளெஸிங். இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாமா? இன்னொரு சம்பவம் பாருங்க. இப்போ வாங்க எல்லாருமே 2 நாளாகமம் அதுடைய 20ஆம் அதிகாரம், 2 Chronicles 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். இதில் ஒரு ராஜா இருக்கிறார். இவர் பேர் வந்து யோசபாத். சோச்சோபாத்தில் யோசபாத். ஏன்னா ஆக்சுவலி நம்ம காலையில் சாப்பிடாமல் வரும்போது எல்லா வித பாத்துங்களும் ஞாபகம் வரும் நம்மளுக்கு. இந்த யோசபாத் என்ற ராஜா யூதா பகுதியின் ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு விரோதமாக 3 படைகள் வருது. ஒரு தேசம் இல்லை, 3 தேசம் படையெடுத்து வருது. அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சீர்மலை பகுதி ஜனங்கன்ட்டு மலை இறங்கி வந்துக்கிறாங்க பாரு இஸ்ரவேல் ஜனங்களை சாவடிக்கணும்னு. ஆனால் நம்ம தெரியும் இஸ்ரவேல் ஜனங்க யாரு? வெரி குட். இஸ்ரவேல் ஜனங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்க ஆசீர்வாதத்தை யாராலே திருப்ப முடியுமா? முடியாது. இவங்க வந்துட்டாங்க 3 பேர். இல்லை நாங்கள் மாத்திரம் இவங்களை சாத்திரம் முடிக்கிறோம் எங்கள் கதையை அப்படின்ட்டு இவங்க இறங்கி வர்றாங்க. யோசபாத்துக்கு பயம். இவனால 3 கும்பல் வந்துட்டா என்ன பண்ணுவோம் ஆண்டவரே நான்ட்டு. எல்லாரும் ஜெபத்துக்கு வாங்கன்ட்டு முழு தேசத்தையே ஜெபத்துக்கு கூப்பிட்றாரு. நம்ம ராஜா பாருங்க, இப்படி தான் இருக்கணும். வாங்க எல்லாரும் ஜெபிக்கலான்னு எல்லாரும் குடும்பமாக வந்திருக்கிறாங்க பாரு. மனைவி பிள்ளைகள் குடும்பமாக வந்து நின்னாங்கன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் பார்த்தியா. குடும்பமாக வந்து நின்றோம். அதான் சொல்கிறேன், சர்ச்சுக்கு வரும்போது குடும்பமாக வாங்க. எஸ், பிரிங் யோர் ஃபேமிலி. ஐம் டாக்கிங் டு த லீடர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். கணவர்மார்கள்ட்ட சொல்கிறேன், உங்கள் மனைவி பிள்ளைகளை எழுப்பி சர்ச்சு கொண்டு வாங்க. இல்லை பதர் என் பிள்ளைக்கு மனசு இல்லையா? மனசு இல்லைனாலும் பரவாயில்ல, கூட்டின்னு வாங்க. காரில் தூக்கி போட்டு மனசு வரும், வர்ற வரல மனசு வரும், கூட்டிகிட்டு வாங்க. ஸ்கூலுக்கு போகலாம் விடுறோமா அப்படி நம்ம இல்லை. 2 சாத்தி போய் பிரின்சிபல்கிட்ட சொல்கிறோம், என்னன்னு 2 அடி அடிங்க சார், அப்போ தான் திருந்து ஆவான்ட்டு. என்னவோ அவர் அடிக்கிறதுக்குன்னே ஃபீஸ் வாங்கின்னு இருக்கிற மாதிரியே. சரியா? ஆனால் கவனிங்க, பிள்ளை ஸ்கூலுக்கு போகலன்னா அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறோம். சர்ச்சுக்கு வரலன்னா நம்ம ஏன் ஜாக்கிரதையாக இருக்க மாட்டேங்கிறோம்? சொல்லணும். சி, டசன்ட் மேட்டர் வெதர் யூ ஃபீல் லைக் இட் ஆர் நாட். உனக்கு எனக்கு மூட் இல்லை, மைண்ட் இல்லை, எனக்கு மனசு வரும்போது நானே கடவுள்கிட்ட வரேன், இந்த மாதிரி பேச்சுக்கு இடமே இல்லைன்னு சொல்லுங்கள். வீட்டு வாடகை நான் கட்டுறேன், நான் இந்த குடும்ப தலைவர், ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வர்றேன், அவ்வளோதான். இதில் எந்த வித ஆப்ஷனும் இல்லை. ஒரு நாள் வரும் பாருங்க, உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக கர்த்தர் எழுப்புவார். ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், பிள்ளைகள் எது சொன்னாலும் செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. அதுக்குன்னு அந்த சாய்ஸ் அவங்களுக்கு விட்டுறாதீங்க, சபைக்கு கொண்டு வாங்க. யோசபாத்துடைய காலத்தில் குடும்பமாக வந்து நிற்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்க. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு கொடுத்தீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை திருட இவனுங்க வர்றாங்க ஆண்டவரே. அப்போ இந்த பிரேயர் எது ரிலேட்டடான பிரேயர்? இது ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமானது. அதை திருட அந்த ஜனங்க வந்த உடனே நிற்கிறாங்க பாருங்க. ஜபத்தில் வந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறது மட்டும் இருக்கக்கூடாது பாரு. சில டைம் அழுக வருது, உண்மைதான், தேவைகளை சொல்லணுன்றது உண்மைதான். ஆனால் அதோட ஜபத்தை நிப்பாட்டிட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் சொல்றார், உன் விண்ணப்பங்களை வெளிப்படுத்துன்றார். விண்ணப்பங்கள்னா ரிக்வெஸ்ட். வாட் யூ வாண்ட் டு டூ? உனக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்குறாரு. வந்து இவன் அப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான், இது எப்போ மாறுமோ, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே அப்படி அழுதுட்டு போயிடக்கூடாது. ஜபத்தில் வந்து என்ன வேணும்னு சொல்லுங்கள். உங்கள் வசனத்தில் போட்டிருக்கீங்க, ஆண்டவரே நான் வாளா இல்லாமல் தலையாக இருப்பேன், நான் கடன் வாங்குறவனா இல்லாமல் கடன் கொடுக்குறவனா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே, எனக்கு நன்மையை செய்யுங்க. ஜபம்ன்றது நமக்கு வேண்டியவைகளை பேசி பெற்றுக்கொள்கிற இடம். இவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த சுதந்திரத்தை திருட வர்றானுங்க இவனுங்க. நல்லா ஜபிச்சுன்னு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பாருங்க. 14ஆம் வசனம். இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க கரெக்டாக. கர்த்தருடைய ஜனம் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னா கர்த்தர் யார் அனுப்புறாரு? ஒரு போதகர் அனுப்புறார். எந்த விதமான போதகரை? ஆசீர்வாதத்தை போதிக்கிற ஒரு பிரசங்கி யாரை எழுப்புறாருல, எழுப்புறாரு பாருங்க கர்த்தர். இப்போ ஒரு பிரசங்கி யாரை?
அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. ஓகே, இவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷன் பாருங்க அந்த ஒரு நபருக்கு. ஆனால் பயங்கரமாக இருக்குது இன்ட்ரோடக்ஷன் இது. அவர் பேர் வந்து ஜஹாசியல். ஜஹாசியல் என்ற ஒரு வர்ஷிப் லீடர். அவர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி அவர் பேசுகிறார். என்ன பேசினார்னு பாருங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. யாரோ ஒருத்தர் இதே மாதிரி பேசினாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. யார் அது? மோசே. அதே போல இவரும் பேசிட்டு இருக்கிறார் பாருங்க. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, யுத்தம் கர்த்தருடையது. அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லிட்டு 16-17 கூட படிச்சிடலாமா? அப்படியே பாருங்க. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், பயப்படாதீங்க, போய் ஃபேஸ் பண்ணுங்கன்றாரு. கர்த்தர் உங்களோட இருக்கிறார், ஏன் பயப்படுறீங்க? ஃபேஸ் பண்ணுங்க. இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாளத்திலே கண்டு சந்திப்பீர்கள். அவரே பிளானும் கொடுக்குறார், ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குறார். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தீங்கன்னா எப்படி கடனை ஜெயிக்கிறதுன்னு பிளான் தருவார், ஸ்ட்ராட்டஜியை தருவார், ஐடியாஸை தருவார், இன்வென்ஷனை தருவார். 17ஆம் வசனத்தை பாருங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இதே வார்த்தை யார் சொன்னது? மோசே சொன்னார், தரித்து நின்று கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள்னு சொல்லி. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஆமென். கர்த்தர் உங்களோட இருக்கிறார், பயப்படாதீங்க, தைரியமா போங்க அப்படின்றார். 17ஆம் வசனத்துக்கு போலாமா? 17ஆம் வசனத்தை பாருங்க. அதில் தான் பார்க்குறோம், கர்த்தர் உங்களோட இருக்கிறார், நீங்கள் தரித்து நின்று கர்த்தருடைய வெற்றியை பாருங்க, ரட்சிப்பை பாருங்க அப்படின்றாரு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அப்படியே அடுத்த வசனங்களை அப்படியே படிச்சுட்டு போலாமா நம்ம? பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான், சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். 19ஆம் வசனம் பாருங்க. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராக்கியரின் புத்திரரிலும் இருந்த லேவியார் எழுந்திருந்து, இவங்கெல்லாம் பாடகர்கள், வர்ஷிப் லீடர்ஸ். எவ்வளோ முக்கியமாக இருங்க, வர்ஷிப்ன்றது எவ்வளோ முக்கியமானது. அவங்கெல்லாம் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். ஹல்லேலூயா. ஏன்? வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி இப்பவே கொண்டாடுறாங்க, கிடைக்க போற வெற்றியை நினைச்சு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தை வந்துருச்சு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க நல்லா இருப்பீங்கன்ற வார்த்தை வந்துருச்சு. வார்த்தையை கொண்டாடி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. See, worship is faith, praise is faith. அதனால தான் துதிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை இன்வைட் பண்ணுறோம். ஆராதனையுடைய ஆரம்பத்தின் அதுக்கு முன்னாடியே வந்துருங்கன்றேன் நான். பல பேர் இங்கே வர்றாங்க பாருங்க, வர்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருங்க, வந்து சிறந்த இடத்த பிடிச்சிங்க, உங்களுக்காக நல்லா கர்த்தரை வர்ஷிப் பண்ணுங்க. துதிக்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்படி? மகா சத்தத்தோடே. சில பேருக்கு அது ஆவறதே இல்லை பாருங்க. இன்னும் அது சத்தம், இன்னும் அது கை தட்டுறது உங்கள் சர்ச்சில், இன்னும் அது கிட்டார் வாசி அவன் டொயின் டொயின்னு இருக்கிறான் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒருத்தர் புடு புடு புடுன்னு தட்டின்னு இருக்கிறான், அந்த இடத்துல ஒரு பொண்ணு பாடினு இருக்குது. என்ன இதெல்லாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இது புரியுது. என்ன சத்தம் சர்ச்சில், ஏன் கை தட்டுறீங்க, நீங்கள் ஏன் அல்ல இல்லையான்றீங்க, ஏன் பிரசங்கத்தில் கை தட்டுறீங்க, இதெல்லாம் அவங்களுக்கு புரியுறதில்லை. நான் சொல்ல இது வெற்றியின் சத்தம். இது என்ன சத்தம்? இது வெற்றியின் சத்தம். உனக்கு புரியாது. என் கர்த்தர் என்கிட்ட பேசின வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால நான் கர்த்தரை துதிக்கிறேன். மகா பெரிய சத்தம். ஏன் பிரதர் பெரிய சத்தம்? பாரு, இவங்க வீட்டுங்களுக்கு நீங்கள் போங்க, இவங்க பெரிய சத்தம் போட்டுப்பாங்க வீட்டில், அதெல்லாம் இவங்களுக்கு பரவாயில்ல. சொல்லாமல் கொள்ளாமல் எங்கள் வீட்டு பக்கம் போங்க, இவங்க கத்தின்னு இருப்பாங்க, ஏன் அப்படி பண்ண, யார்கிட்ட செடி பண்ணுற, அவங்க கத்தினுப்பாங்க. வீட்டில் அந்த மாதிரி கூச்சல் போடுற அது பரவாயில்ல. உனக்கு சர்ச்சில் கர்த்தரை துதிக்கிறது உனக்கு ஆக மாட்டேங்குதுன்னா, நல்லா கர்த்தரை இங்கே துதிச்சு ஆராதிச்சா வீட்டில் அந்த மாதிரி கூச்சல் போட தேவையில்லைன்ற. நான் வீட்டில் மட்டும் இல்லை, ரோட்டில் கூட பாரு, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ண ஏதோ அப்படின்னு சர்ச்சில் பார்த்தா மௌனமாக இருப்பான். ரொம்ப டீசென்ட், அவர் ரொம்ப டீசென்ட். டிராஃபிக்கில் கூட போனால் தெரியும் எவ்வளோ டீசென்ட். கீழே பார்க்கிங் லாட்டில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நம்ம சத்தம் போட வேண்டிய இடத்துல சத்தம் போட்டோன்னா கண்ட இடத்துல நம்ம சும்மா கத்தின்னு இருக்க மாட்டேன். எத்தனை பேர் புரியுது என்ன சொல்லிங்கிறேன்னு? என்ன சொல்லுங்கிறேன் உங்ககிட்ட வந்து நல்லா வர்ஷிப் பண்ணுங்கன்றேன், நல்லா துதிங்க கர்த்தரை. அங்கே போய் சும்மா கத்தி ஒரு யூஸ் இல்லை நமக்கு. இங்கே கத்தலாம், கர்த்தர் நல்லவர்னு சொல்லலாம், கர்த்தர் பெரியவர்னு சொல்லலாம், கையை தட்டலாம், நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிட்டோம். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கி போடலான்னு சொல்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம், நல்லா கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. எஸ், துதி ஆராதனை எவ்வளோ முக்கியம் பாருங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? பாருங்க, இப்போ அடுத்த வருஷத்தில் பாருங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க.
யுத்த பயத்தில் இருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பிரசங்கியாரை எழுப்புறாரு. அடுத்தது என்ன நடந்துச்சு? அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யோசபாத் ராஜா பேசுறாரு, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கவனிங்க, அன்னைக்கு நைட்டு யோசபாத் கட்டோடிக்கிற ஜெபம் பண்ணாரா? அமாவாசை ஜெபம் பண்ணாரா? எதுவும் பண்ணல. வாங்க, கேட்ட பிரசங்கத்தையே திரும்பியும் பண்றேன்றாரு. நேத்து ஜகாசியல் பண்ணார் பிரசங்கம், இப்போ அவர் பண்றார். தைரியமா இருங்க, கர்த்தர் நமக்காக ஃபைட் பண்ணுவார். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள். தீர்க்கதரிசினா வெறும் எதிர்காலத்தை சொல்றவர் மட்டும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர். அவருடைய வார்த்தையை போதிக்கிறவர்களை நீங்க நம்புங்க, அந்த வார்த்தையை நம்புங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு போறார். என்ன நடக்குது பாருங்க. அடுத்தது இப்போ கிளம்புறாங்க, ஃபுல்லா ரெடி ஆயிட்டாங்க. யார் யுத்தம் பண்ண போறது? கர்த்தர். யுத்த பயம் எல்லாம் அங்கங்க வந்துட்டு போகுது. ஆனால் இவங்க துதிச்சு ஆராதிச்சு முன்னாடி போறாங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஆமென். பாடகரை நடந்த கர்த்தர் நல்லவர்னு பாடுங்கப்பா அப்படின்னு நிறுத்திட்டு 22ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, எல்லாம் சொல்லுங்க, தொடங்கின போது. நீங்க கர்த்தரை பாடி துதிக்கிறீங்க தெரியுமா, அது வல்லமையான செயல். அப்ப கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்து நீங்க பாப்பீங்க. எப்படி கர்த்தர் வேலை செஞ்சார் பாருங்க. தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இவங்க கை தட்டி கர்த்தரை துதிக்கிறாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இவங்க பாடிட்டு இருக்கிறாங்க கர்த்தரை. அங்க கர்த்தர் இவங்களுக்காக வேலை செஞ்சுக்கிறாரு. ஏன்னா வந்தது ஒரு கும்பல் இல்லை, எத்தனை கும்பல்? 3 கும்பல்னா என்ன அர்த்தம்? ஈஸி ஆயிடுச்சு. 3 பேருக்கு மூட்டி விட்டா அவங்க குத்தின் வெட்டின்னு செத்துறாங்கன்ட்டு. எனக்கு தெரியல, தேவதூதருங்க அந்த பக்கமாக வந்து தள்ளி விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒருத்தர் மேலே நீ யாராங்க பொழுது, நீ யாரா எப்பரா எங்க ஜனத்து மேலே உழுவ, ஒருத்தரும் வெட்டின்னு குத்தின்னு பார்த்தா இவங்க கர்த்தரை பாடிங்கிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லெஃப்ட் ரைட் அந்த பக்கம் யார் மேலடா கை வச்ச, இந்த வெட்டி செத்துங்கிறாங்க, அங்கே பாடிங்கிறாங்க. அப்புறம் அப்படியே சீன் மாறுது, அப்படியே 2 சீன் மாறுது. ஒரே இது, இங்கே கர்த்தர் நல்லவர், வாங்க, கர்த்தர் பெரியவர், வாங்க முன்னாடி போகலாம். அங்கே பார்த்தா வெட்டின்னு குத்தி இவங்க பாடி முடிச்சுட்டு வர்றாங்க. கரெக்டாக அந்த பள்ளத்தாக்கில் வர்றாங்க, எல்லாம் வெட்டுண்டு விழுந்தார்கள். வந்து பார்த்தா 23ஆம் வசனத்தை பாருங்க. வந்து பார்த்தா, ராஜாவே இங்க பாருங்க, அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் செயிர் மலை தேசத்து குடிகளும் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். செயிர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்க விதமாய் கை கலந்தார்கள். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும். they helped kill each other. ஹெல்ப் பண்ணிக்கினாங்களா. என்ன சாவறா மச்சான், ஏய் நான் இருக்கிறேன்டா உன்னை சாவடிக்கிறது, நீ கவலைப்படாதா, எங்கடா குத்துட்டோம் மகன், இது அங்கே வாடா அப்படின்ட்டு they helped kill each other. ஆம்பார் எல்லாம் சகாயம் பண்ணி செத்து பண்ணாங்க. அப்படியே செத்து போய் இவங்க வந்து நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க, அடுத்த வசனம் பாருங்க, 24ஆம் வசனம். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டைகளை வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, கவனிச்சிங்களே, அப்படியே மேடு பள்ளம் அப்படின்னு எல்லாம் பாட்டெல்லாம் பாடி சந்தோஷமா தேங்க்யூ லார்ட் ஹalleluya அப்படின்னு பாட்டு பாடிட்டு வந்து நிற்கிறாங்க. வந்து பார்த்தா இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை, ஒருத்தன் கூட தப்பிச்சு போல, அத்தனை பேரும் செத்து கிடக்கிறான் பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்க. இப்போ என்ன பண்றது? அப்படியே போயிடலாமா வீட்டுக்கு? இல்லை, அவங்களுடைய குதிரை ரதங்கள்லாம் யாருக்கு சொந்தம்? இப்போ ஜெயிச்சவனுக்கு சொந்தம். அவங்க போட்டுனுக்கிற வெங்கலம், கழுத்தில் போட்டு இந்த செயின், தோடு, இடி, இதெல்லாம் என்ன யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு சொந்தம். ராஜாவுடைய கிரீடம் முதற்கொண்டு அத்தனை தங்கமும் வெள்ளியும் எல்லாம் நல்ல வஸ்திரங்களும் அத்தனையும் அவங்களுக்கு சொந்தம். அதெல்லாத்தையும் இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் யுத்தத்துடைய பலன் அவங்களுக்கு, the rewards of the battle. எல்லாவற்றையும் சேகரிக்காங்க. எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? எத்தனை நாள் ஆச்சு பாருங்க அதெல்லாத்தையும் கேதர் பண்ணுறதுக்கு. அடுத்த வசனம் பாருங்க, 25ஆம் வசனத்தில் படிக்கிறோம் நம்ம. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. அவ்வளோ நிறையா இருந்துச்சான். 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. இது என்ன கதையா பார்த்தீங்களா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அந்த 3 கும்பல் வந்து உங்களை முடிச்சிடறான்டா, உங்க கதையை முடிச்சிடறோம் அப்படின்னு வந்தாங்க.
இப்போ இஸ்ரவேல் ஜனங்க வந்து அவங்க சொல்றாங்க, எப்போ இந்த ஆபரணத்தெல்லாம் வாரி முடிக்க போறோமோ தெரியலன்ட்டாங்க. இவங்க எவ்வளோ ஆபரணங்களை எப்படி எடுத்துட்டு போறது? 3 நாள் கேம்ப், 3 நாள் ப்ராஜெக்ட்னு இறங்கி அந்த எல்லா தங்கம் வெள்ளியையும் எடுத்துட்டு போறதுக்கு அவ்வளோ கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சாங்க. ரெடியா இருக்கிறீங்களா? என்ன பேருன்னு சொல்லி நீங்க தான் அந்த பேருக்கான அர்த்தத்தை சொல்ல போறீங்க. எஸ், பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க. 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடினார்கள். கமான், இடத்து பேர் என்னது? பெராக்கானா என்னது? வெரி குட், தி பிளெஸிங். பராக்னா பிளஸ், பராக்கா அப்படின்னா பிளெஸிங். யுத்த பூமி ஆசீர்வாத பூமியா மாறிடுச்சு. ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாருடைய வழி நடத்துதல் நிமித்தம் கமான் கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. அவர் கிருபை, அவர் தயவு, அவருடைய வெற்றி வெளிப்பட்டுச்சு. ஆனா யார் அதை ஆரம்பிச்சது? ஜஹாசியல் அப்படின்னு வெற்றியை பேசுகிற ஒரு பிரசங்கியார், ஒரு போதகர் கர்த்தர் எழுப்புகிறார். நீ கடைசி காலத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பேசுற ஜனங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற விசுவாசிகளாக எழும்பணும்னு சொல்றேன் நான். ஆமென். நான் டிக்ளேர் பண்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்க யுத்த பூமி பெராக்காவா மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்க வியாதியின் பூமி பெராக்காவா மாறட்டும். உங்களுடைய பலவீனத்தின் பூமி பெராக்காவா மாறட்டும். பெராக்கான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாத பூமியா மாறட்டும். இயேசுவின் நாமத்தில். கடன் வாங்குனீங்க, கடன் கொடுக்க முடியல, கர்த்தர் அதை திருப்பி போடுவார்னு சொல்றேன். கர்த்தர் அதை மாற்றி அமைப்பார். ஆசீர்வாத பூமி. Every battle ground will become a blessing ground. But when you hear the message of the blessing, ஆசீர்வாதத்தை பேசுறவர் எழும்புறாரு. அதுக்கப்புறம் தான் பூமி ஆசீர்வாத பூமியா மாறுது. பல இடங்கள்ல போய் நீங்க வீட்டில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எப்பெல்லாம் அவருடைய ஜனங்க குழப்பத்தில், அடிமத்தனத்தில், தரித்திரத்தில் இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க ஆசீர்வாதத்துக்கு அவர் கொண்டு வந்த வழி என்னது? ஒரு பிரசங்கியார், ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் விடுவிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் யுத்தம் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியார் போதும். அந்த பிரசங்கியார் சகலத்தையும் மாற்றி அமைக்கிறார். அந்த பிரசங்கியார் சகலத்தையும், அந்த பிரசங்கியார் மூலமாக, அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் சகலத்தை மாற்றி அமைக்கிறார். God uses the servants of God to preach the word and the word begins to bring the fruit in our lives. Amen. Come on, எத்தனை பேர் பெற்றுக்கொண்டிருக்கீங்க இந்த வார்த்தை உங்களுக்காக? அதனால தான் பாருங்க, ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கங்களை கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டெஸ்டிமனி பாருங்க. எனக்கு முந்தானே தான் கிடைச்சிச்சு இந்த டெஸ்டிமனி. நம்மளுடைய சபையுடைய ஊழியத்து டீம்ல இருக்கிற பிரதர் கிதியோன் அவர்களுடைய டெஸ்டிமனி. அவர் சொல்றாரு, ஒரு வாரமா அவருக்கு ரொம்ப அதிகமான பேக் பெயின். அப்படின்னா லோவர் பேக்ல இருந்து அந்த பெயின் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொல்றாரு, hi and praise the Lord, for the past week I've been suffering from severe back pain. At first I assumed it was just a regular ache. இது ஏதோ வந்துச்சு போயிரும் தானா நினைச்சேன் நானு. ஆனா நாளுக்கு நாள் அதிகமாயிருச்சு. லோவர் பேக்ல இருந்த பெயின் அப்படியே கழுத்துக்கு வந்து, ஷோல்டருக்கு வந்து, ஃபைனலா அந்த வலி வந்து கை தூக்க முடியாத அளவுக்கு, வலது கையை தூக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ இன்டென்ஸா இருந்துச்சாம் பாருங்க. The pain was unbearable and I was unable to sleep properly for several nights. I went to a clinic to get some relief, but the treatment didn't work. ட்ரீட்மெண்ட் எனக்கு வேலை செய்யல. ஹாஸ்பிட்டல் போன போது கூட அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பிசியோதெரபிஸ்டா இருக்கிறாங்க. அவங்க ஒரு தெரப்பி கொடுத்தாங்களாம் பாருங்க, டிரான்ஸ்கியூட்டேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன், TENS. அதுலயும் இந்த மாற்றம் அவர் அனுபவிக்கல. அவர் சொன்னாரா, எனக்கு இந்த பெயின் போகவே இல்லைன்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க பெஸ்ட் எலும்பு சம்பந்தமான இல்லைன்னா நரம்பு சம்பந்தமான டாக்டரை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. சரி, வீட்டுக்கு வந்துட்டாரு. ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்டா இருக்கு. That evening அவர் சொல்றாரு, I managed to join the midweek service at the last minute. Midweek serviceல நான் கலந்துட்டேன். You were preaching about the Holy Spirit and the power of speaking in tongues. By the way, midweekல பரிசுத்த ஆவியானவர் பத்தின ஒரு போதனை எடுத்துட்டு இருக்கேன், வந்து கலந்துங்க, ஆசீர்வாதமா இருக்கும். அந்த செய்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க செய்தி. எஸ், செய்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. Very uplifting. Even though I was in pain, I was strengthened in my spirit. மனதளவுல நான் ஒரு வலுவானேன் அப்படின்றாரு. The next morning I woke up with even more extreme pain. இன்னும் வலி அதிகமாயிருச்சு. அப்ப என்ன பதர் பண்றது பாருங்க, சில டைம் இப்படி தான் ஆகும். ஆனா விடக்கூடாது, பிரசங்கத்தை விடக்கூடாது, வார்த்தையை விடக்கூடாது. இவரும் விடவே இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பெட்ல இருந்து எந்திரிக்கிறதே மிக கஷ்டமா இருந்தோம். அவர் சொல்றாரு, it was one of the worst moments physically. இதை விட மோசமான லெவலை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு.
somehow I pushed myself to stand up and I began to pray. நான் எந்திரிச்சு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்றார். நல்லா கவனிங்க. I said, Father, in your word it is written. வார்த்தை உங்க வார்த்தையில எழுதி இருக்கிறபடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன அருமையான விஷயம் பாருங்க. கிதியோன் எனக்கு கால் பண்ணி ஜெபிச்சுக்கல, எந்த பாஸ்டரையும் கால் பண்ணி ஜெபிச்சுக்கல. வார்த்தையை பிரசங்கிக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா எந்த பாஸ்டரோ பிரதரையோ சார்ந்து நீங்க வாழ மாட்டீங்க. வார்த்தையின் வெளிப்பாடு உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும். வார்த்தையில நான் படிச்ச ஆண்டவரே, 1 பேதுரு 2:24 உங்க தழும்புகளால் சுகமானோன்னு படிச்சேன், அதனால நான் நம்புறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. I kept confessing the scripture out loud, speaking in tongues. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அவர் சொல்றாரு, சர்ச்ல நீங்க கொடுத்த அந்த ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ் எடுத்து எல்லா வசனங்களையும் படிச்சு ஒப்பிக்க ஆரம்பிச்சேன். I repeated them again and again, holding on to every word. After my time of prayer, ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு காஃபி குடிக்கலாம் நான் உட்கார்ந்தேன். நம்பிட்டு இருக்கிறேன் கர்த்தர் செய்வார், நான் நன்றி செலுத்தினேன். And then it happened. I suddenly noticed, நான் நோட்டீஸ் பண்ணேன், the pain, இப்போ எல்லா பெயினும் ரைட் ஹேண்டுக்கு வந்துருச்சு. The pain in my right hand was completely gone. I could move it freely without any discomfort or stiffness. எல்லாமே விலக்கப்பட்டாச்சு, வலி கம்ப்ளீட்டா. இப்போ சுலபமா நான் கை உயர்த்துறேன், என் கையுடைய ஸ்டிஃப்னஸும் போயிருச்சு. அவர் சொல்றாரு, I couldn't stop praising God, I couldn't stop smiling. என்னால ஸ்மைல் பண்ணறதும் நிப்பாட்ட முடியல, கர்த்தரை துதிக்கிறதும் நான் நிப்பாட்ட முடியல. ஒரு பவர்ஃபுல் என்கவுண்டரா இருந்துச்சு. அந்த முழு அனுபவத்துல நான் பார்த்தேன் நம்மளுடைய தேவன் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ உண்மை உள்ளவர் நான் பார்த்தேன். அப்ப அவர் சொல்றாரு, I just had to share this with you அண்ணா. Thank you for always preaching the truth and encouraging us to stand on the word. Glory to God. எல்லா விசுவாசிகளும் கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்தி சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் பிரசங்கம் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும், என் வாழ்க்கையை மேன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? என் வாழ்க்கையில் குறைபாடுகள் அதிகமா இருக்குது, பிரச்சனைகள் அதிகமா இருக்குது, பணக்குறைச்சல் அதிகமா இருக்குது, எப்படி நான் ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றது? யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். சரியான இடத்துல தான் இருக்கிறீங்க, சரியான செய்தியை கேட்கிற ஒரு இடத்துல இருக்கிறீங்க, சரியான செய்தியை பிரசங்கிக்கிற ஒரு சபையில நீங்க இருக்கிறீங்க. ஆசீர்வாதத்தின் பிரசங்கம், ஆசீர்வாதத்தின் போதனை உங்க வாழ்க்கையை சாபத்தின் வாழ்க்கையில இருந்து ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போகும். கர்த்தர் மோசையை எழுப்பினது போல, ஜஹாசியலை எழுப்பினது போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறவர்களாக கர்த்தர் எழுப்புவார் என்று தான் என்னுடைய ஜெபமா இருக்குது. இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்ற, கைவெத்தி பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க கடன் பிரச்சனையை ஜெயிக்க போறவர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், உங்க தொழில் ஆரோக்கியமா இருக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது, கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்குது. உங்க திருமணம் நல்லா இருக்கும். உங்களுடைய தொழில் ரகசியங்களை கர்த்தர் அதிகமாக்குவார், கர்த்தர் தொழிலுடைய அறிவை அதிகமாக்குவார், கர்த்தர் உங்களை உயர்த்தி மகிழ்வார், அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இயேசுவின் நாமத்தில் நல்லா நன்றி செலுத்துங்க. ஏன்னா நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு என்ன தேவை? ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியார் தேவை, ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் தேவை. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.